துணை வரப்போகிற எபிசோடில் பாண்டியனை கூப்பிட்றாங்க. வானதி வாங்க போயிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு காசு கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்ல, அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல, அன்னிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லும்போது நான் எதுக்கு சொல்லணும்? நீ இந்த மாதிரி கடைக்கு போகும்போது என்னை கூப்பிட்டியா? நீ அவங்கள தானே முக்கியமான ஆளாக கூப்பிட்ட. எனக்கு இப்போ நீ தான் முக்கியமாக தெரியுது, அவங்களாம் என்னால் கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அட்வான்ஸ் பணத்தையும் கொடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் பாண்டி, நீங்கள் 2 பேருமே பிஸ்னஸ் மேன் ஆகிடுவீங்க நம்ம வீட்டில்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் அவங்க அப்பா வந்து லாரியில் அனுப்பி விடுறாரு. யார் அனுப்பிச்சது அப்படின்னு சொல்லும்போது மனோகர் ஃபோன் பண்ணி, நான் தாம்மா உனக்கு தேவையான பொருளெல்லாம் அனுப்பிச்சேன். வீட்டில் பார்த்தா எந்த பொருளுமே இல்லை. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இருக்கிற பொருளையே இது பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டுடுறாங்க. வீட்டில் இருக்கவங்க சோழன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க, எல்லாருமே என்ன சொன்னேன், சம்பாதிக்கிற பணத்தை என் கையில் தந்து கொடுக்கணும், வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும், ஃப்ரிட்ஜு வாங்கணும், அப்புறம் வந்து சோஃபாலாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி அது மாதிரி எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னாங்க. அங்கிள் கண்டிப்பாம்மா நான் எடுத்து வந்து கொடுக்குறேம்மா, இனிமேல் நான் குடிக்கிறதே விட்டுலான்னு இருக்கேன், உனக்காகம்மா அப்படின்றாங்க. வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்காக அங்கிளம்மா, நீங்கள் பேசின பேச்சு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுமா, எங்களை விட்டு கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நடேசனை பார்த்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 to 20,000 வந்துடுது. இதை வச்சு நம்ம ஃப்ரிட்ஜு வாங்க முடியுமான்னு கேட்குறாங்க. கட்டாயமாக வாங்க முடியுங்களான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்காக. அங்கே போய்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு டிசைனை பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. முதல்ல வீட்டில் வந்து பொருள் வாங்குறதுனால எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோழனுக்கும் நிலாவுக்குமே வந்து ஒரு சந்தோஷம் வந்துடுது வீட்டில்